டெப்டி மதுரை வந்தாங்க. 1,00,000 பேர் இறக்க சொன்னாங்க. பஸ் எல்லாமே அவங்க அலோவ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மத்தியான சாப்பாடு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கூட்டு போயாச்சு. திருப்பி பஸ் எடுக்கல 10:30 மணி ஆயிப்போச்சு. நைட்டு 10:30 மணி ஆயிப்போச்சு. பஸ் எடுக்கல. டிரைவர் எனக்கு காசு கொடுத்தாதான் நான் எடுப்பேன்றான் டிரைவர். அங்க இருந்து எங்க மக்கள் பூரா போன் பண்றாங்க. அதான் எல்லாத்தையும் ஏன் நம்பர் இருக்கனால எங்களுக்கு இப்படி ஒரு இஷ்யூ ஆகுது, என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. வேற வழி இல்ல, அங்க யாருமா இருக்கா, ஜிபே நம்பர் யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு எல்லா டிரைவர்ஸ்க்கும் 5,000 பணம் கொடுத்துருப்பாங்க. 10:30 மணிக்கு மேல அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எந்த பஸ்ஸை போய் நாங்க ஏற்பாடு பண்ண முடியும்? 5,000 கொடுத்து கொண்டு வந்து மக்கள் அன்னைக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு சேர்த்தோம். வருஷத்துக்கு 30 நாள் லீவ் உண்டுனே. ஆனா இவங்க 12 நாள் அந்த 12 நாள் விதமா எடுக்கணும். மொத்தமா 3 நாள் எடுக்கக்கூடாது. மாசத்துல கட்டாயம் 1 நாள் எடுத்துக்கலாம். 1 நாளைக்கு மேல எடுத்தாலும் அந்த சம்பளத்தை பிடிச்சிடலாம். அந்த ஒரு நாள் 15,000 ரூபாய், அதுல 500 ரூபாய் போயிரும் பாத்துக்கோங்க. நம்ம லீவ் போட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவங்க 1008 போன் என்ன சவுண்டா கட்டி வெளியில வா, கல்யாண வீட்டுல உட்காந்துருப்போம், என்ன சவுண்டா லீவ் போட்டு உட்காந்துருப்போம், சவுண்டா கட்டி வெளியில வா, லிங்க் போட்டு விட்டுருக்கேன். மாசத்துல போட்டு வீட்டுக்காரர் இருந்ததுக்கே விடல. வீட்டுக்கார மதுரையில தானே வீட்டுக்காரர் இருந்ததுக்கே விடல. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா வச்சிருக்காங்க. போறேன் அந்த பிள்ளை அதை சொல்லிதான் அழுகுது. கடைசி நேரம் என் வீட்டுக்காரர் உயிர் பிரியால நான் என் பக்கத்துல இல்ல, நான் இதை விட என்ன பாவம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. வீட்டுக்காரங்க காலையில பேசும்போது கூட 10 நாள் ஆயிட்டு இருக்க முடியல. பிள்ளைக்கு சுகம்ல பத்துங்க 2 பையனுக்கு கட்டாயம் வந்துருவேன் அப்படின்னு இவ்வளவு நாள் கடந்தா புதுசா இருந்து புடிச்சிருப்பாங்க. வெற்றியோட வாங்க சொல்றாங்க. வீட்டுக்காரங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால. ஏன்னா அவங்க ஒரு நாள் அவங்க நாங்க சிரிச்சு பேசுறதே கிடையாது. ஏன்னா வேலையோட டென்ஷன் வீட்டுக்காரங்க பிள்ளைங்க நாங்க காட்டுறோம். ஏன்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க பாத்துக்காங்க. ஏன்னா எங்க வேலை அவ்வளவு ஒரு போன் எடுத்தாலும் அவங்க கூட வண்டியில போகும்போது போயாவது போன் தான். யார் இவங்க போன் பண்ணும்போது வீட்டுக்காரங்க போன் பண்ணும்போது இவங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எடுத்துவே கூடாது. இதேட்டா யாரையா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா எதுக்கு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் போன் ஒருத்தர் நைட்ல அதை கட் பண்ணி எங்க பேச வேண்டியது. ஒரு போன் பேசுறது கூட எனக்கு